ஆண்டவரும் அருமை இரட்சகமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிகின் வித் காட்ஸ் வேர்ட் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை வாசித்து நாம் செபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம், அதனுடைய 2வது வசனம். சங்கீதம் 34:2 நாம் வாசித்து நாம் தியானிப்போம். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அன்பான என் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்மளுடைய ஆத்துமா எதை நோக்கி மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறது? நம்மளுடைய படிப்பை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறதா? இல்லை நம்மளுடைய வேலையை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறதா? இல்லை நம்மளுடைய கர்த்தர் நமக்கு கொடுத்த நன்மைகளை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டியது, சிந்தித்து பார்க்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்னா சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். யார் முறிந்து விழுந்தாங்கன்னா, தன்னுடைய ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் அவர்கள் முறிந்து விழுவார்கள். ஆனால் யாரெல்லாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறார்களோ, யாரெல்லாம் தேவனுடைய நாமத்தை அவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்களோ அவர்கள் நிமிர்ந்து நிற்பார்கள். என் அன்பான தேவனுடைய சனமே, இந்த காலை நேரத்தில் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்றுனா, என் ஆத்துமா எதை நோக்கி அமர்ந்திருக்கிறது? என் ஆத்துமா எதை நோக்கி மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறது? என் ஆத்துமா எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆத்துமாவை நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும் பொழுது அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் எனக்கு ஒரு நன்மையை செய்தார், கர்த்தர் எனக்கு ஒரு நன்மையை செய்தார் என்று சொல்லி, கர்த்தர் தான் எனக்கு இந்த படிப்பை கொடுத்தார், கர்த்தர் தான் எனக்கு வேலையை கொடுத்தார், கர்த்தர் தான் எனக்கு இந்த அந்தஸ்தை கொடுத்தார் என்று சொல்லி நம்மளுடைய ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டுகிறதா, கர்த்தரை பற்றி மேன்மை பாராட்டுகிறதா என்பதை நாம் சிந்தித்து நாம் பார்க்க வேண்டும். காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறது காரியம், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். உங்களை குறித்து நீங்களே மேன்மை பாராட்டும் போது மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்காது. ஆனால் நீங்கள் தேவனுக்குள் அதை மேன்மை பாராட்டும் போது மற்றவர்களுடைய விசுவாசத்தை அதை தட்டி எழுப்ப என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். என் அன்பான தேவனுடைய பிள்ளை, இந்த காலை நேரத்தில் கொஞ்சம் சிந்தித்து யோசிச்சு பாருங்க. நான் எதற்குள்ளாக, என் ஆத்துமா எதற்குள்ளாக மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறது? ஹல்லேலூயா, எதை நோக்கி என்னுடைய இருதயம் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து, ஹல்லேலூயா, நீங்க எந்தெந்த இடத்திலெல்லாம் விழுந்தீங்களோ எல்லா இடத்திலையும் ஆண்டவர் உங்களை உயர்த்தி உங்களை வாழ வைக்க என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். எந்த தேசத்துல நீங்க வெட்கப்பட்டு இருந்தீங்களோ, எந்த தேசத்துல நீங்க தலை குனிஞ்சு நிறந்தீங்களோ அதே இடத்துல என் ஆண்டவர் உங்க தலையை உயர்த்தி ஹல்லேலூயா உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். என் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த நாளில், இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையின் மூலமா நாளுக்குரிய ஓட்டத்தை நீங்கள் துவங்குங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய முடியும். ஹல்லேலூயா. எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். அசையுற விட மாட்டே, என்னை அசையுற விட மாட்டே. என் ஆத்துமா உம்மை
நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். கண்மலையே அடைக்கலமே என் பலனே மீட்டவரே. கண்மலையே அடைக்கலமே என் பலனே மீட்டவரே. அசையுற விடமாட்டே என்னை அசையுற விடமாட்டே. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். அப்பா பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தாப்னே. அப்பா இந்த வேலையிலும் அப்பா நாங்கள் இந்த நாளை முழுவதும் தாப்னே அப்பா உண்மை மேன்மை பாராட்ட அப்பா எங்களுடைய ஜீவியம் முழுவதும் தாப்னே அப்பா நீங்கள் எங்களுக்கு செய்த நன்மைகளை அப்பா நாங்கள் பிறருக்கு அப்பா நாங்கள் சொல்லும் பொழுது தாப்னே அப்பா அந்த காரியங்கள் அப்பா அவர்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ததுக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் தாப்னே. அப்பா இந்த வேலையிலும் கூட ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். அப்பா இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் அவர்களுடைய நாட்களை கர்த்தாவே நீர் நன்மையாய் அப்பா நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தாப்னே. கர்த்தாவே அப்பா அவர்களை நீர் நன்மையினால அப்பா அவர்களை நிறைக்க போறதுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் தாப்னே. அப்பா அவர்களுடைய வருஷங்களை நன்மையினால அப்பா நிறையும்படியாய் நீர் செய்ததுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா அந்த நன்மைகளை எல்லாவற்றையும் அவர்கள் தாப்னே குறித்து அவர்கள் உண்மை குறித்த மேன்மை பாராட்டவும் கர்த்தாவே அப்பா உம்முடைய வார்த்தையை குறித்து மேன்மை பாராட்டவும் அப்பா உம்முடைய வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கையில என்ன செய்தது என்று தாப்னே அதை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டவும் கர்த்தாவே நீர் அவர்களுக்கு கிருபையை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தாப்னே. அப்பா இந்த வார்த்தை மூலமாய் அப்பா அவர்களை நீர் ஆசீர்வதித்து அவர்களை நீர் மேன்மைப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களில் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அப்பா எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களுடைய தாப்னே தேவைகள் எங்களுடைய வாஞ்சி துயரமான காரியங்கள் எல்லாவற்றையும் கூட உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். ஆனால் அந்த காரியங்களில் எல்லாவற்றையும் நீர் மேன்மையை பாராட்ட போறதுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். அந்த காரியங்களில் எல்லாவற்றிலும் நாங்கள் வெற்றி சிறந்தவர்களாய் அப்பா அந்த காரியங்களில் எல்லாமே அப்பா எதெல்லாம் தோற்று போன காரியமாய் தோன்றப்படுகிறதோ அந்த காரியத்துல எல்லாம் நாங்கள் வெற்றியை காணும்படியாய் நீர் மாற்றி தந்ததுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். வெற்றியோடு திரும்ப வந்து சேர அப்பா எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கரங்களில் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலை நீரை பொருட்படுத்துவாள் அடுத்து மேசப்பா ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் இந்த காலை நேரத்தில் ஆசீர்வதித்திருப்பார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்காக எங்கள் ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த மெசேஜை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தையின் மூலமாக தினம் தினம் ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. God bless you all. Amen.